ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்னைக்கு வந்து என்னுடைய அந்த டிவைன் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறத விட டிவோஷனல் ட்ராவல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு இது சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக டிவோஷனல் பர்சனும் கிடையாது, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனும் கிடையாது. சின்ன வயசுல இருந்தேன். நான் 7 மாதத்து குழந்தை. சத்தியமாக சொல்லணுன்னா நான் 7 மாதத்துலேயே பிறந்துட்டேன். குறப்பிரசவம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ரொம்ப அப்போலேருந்து என்னன்னு தெரில, கடவுள் வந்து என் மேலே ஒரு கிரேஸ், ஒரு அன்பு, பாசம் வச்சுருந்துருக்காரு. ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் ஏங்கினது வந்து உண்மையான அன்பு, பாசம் இருக்காதா அப்படின்னு சொல்லி என் அம்மா கிட்ட ஏங்கினேன். இதான் ஆக்சுவலாக வந்து கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு நடக்கிற யூஷுவல் பிரச்சனை தான். அம்மா விட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன். அங்கேயே எனக்கு அன்பு மிஸ் ஆணுச்சு. அப்புறம் வந்த இடத்துல அன்பு மிஸ் ஆணுச்சு. அதை டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. அப்புறம் அதுக்கப்புறம் எங்கடா உண்மையான அன்பு அப்படின்னு தேடி தேடி போய் நிறையா மொத்தடிப்பட்டு கடைசியில் கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு, கடவுளோட அன்பு தான் நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு கடைசி அந்த வாக்கு தத்துவத்துக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக இது நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு ஹின்ஸாக தான் கொடுக்குறேன். என் கதையை விட என்னோடய ஸ்பிரிச்சுவாலிட்டி ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். என்னை யாரோ காப்பாற்றுறாங்க, எனக்கு யாரோ காப்பாற்றுறாங்க, எனக்கு வந்து யாரோ வந்து கைட் பண்ணுறாங்க, யாருன்னு தெரில அப்படின்னு. ஆனால் கடவுள் இந்து கடவுள் கிடையாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அப்போ அறியாத வயசு அதில் ஒரு நம்பிக்கை. சாமிக்கிட்ட நின்று நான், சாமி நான் உன்னை கும்பிட்றேன், என் மாமியார் திட்டுறாங்க, ஆனால் உன்னை எனக்கு பிடிக்காது, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே உள்ளே வச்சுக்க தெரியாது. நான் சொல்லிடுவேன், சாமி நான் உன்னை ஏமாத்துறேன், என் மாமியார் இல்லைன்னா விளக்கத்துலன்னா எங்கள் மாமியார் திட்டுவாங்க, வீட்டில் ஏதாவது சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நான் நிறையா வந்து கடவுள்கிட்டே நின்று நான் வேண்டியிருக்கேன். பட் ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன நடக்குதுன்னே தெரில, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேனே தெரில, நான் எதுக்காக வந்தேன்னு எனக்கு சோல் பர்பஸ் அதில் எதுவுமே தெரில. இந்த லைஃப்பில் எப்படி போகுதோ அதை விட மோசமான நிலைமைக்கு நான் அந்த நிலமையில தான் இருக்கேன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஒரு ஸ்லேவரியாக, ஒரு என்ன நான் நேசிக்காத நான்கிற ஒரு மனுஷனே இல்லாமல் மற்றவங்களுக்காக ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்துட்டேன். அதனால் கடவுள் என்ன பண்ணார், இந்த சுச்சுவேஷனுக்காக நீ வரல, வந்த பர்பஸ் வேறு, நீ பண்ணிகிட்ருக்க வேலை வேறு அப்படின்னு சொல்லி நான் 2-3 அடி வச்சு உட்கார வச்சு அழ வச்சு திருத்தி என்னை வந்து மெடிடேஷன் பண்ண வச்சு, நான் யாருன்னு எனக்கு தெரிய வச்சு, என்னோடய பவர் என்னன்னு தெரிய வச்சு, நீ வந்த பர்பஸ் இது தான், நீ நிறையா பேருக்கு கைடன்ஸ் பண்ணணும், நான் உன் மூலமாக இந்த விஷயத்த நான் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும், நிறையா பேருக்கு நீ வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கணும், ஒரு ஹீல் பண்ணணும், நிறையா பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறாங்க, ஆனால் எல்லாருக்கும் வந்து என்னால் போய் வந்து நான் அவங்கள ஹீல் பண்ண முடியாது, ஆனால் நீ தான் வந்து மற்றவங்கள வந்து சரி பண்ணணும், அவங்க காயத்தை வந்து போக்கணும், அவங்க பெயினை வந்து ரிலீஸ் பண்ணி விடணும். அதுக்காக நீ வந்து இவ்வளோ பெயினையும் நான் உனக்கு அனுபவிக்க விட்டேன். ஏன் அப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு அந்த பெயினெல்லாம் அனுபவிச்சாதான் மற்றவங்களோட பெயினை வந்து உன்னால் உணர முடியும். அப்போ தான் உனக்கு வந்து நியாயமாக நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே நீ வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல முடியும். எதையுமே மாற்றி காசுக்காகவோ எதுக்கோ ஆசைப்படக்கூடாது. நான் ஜென்ரலாகவே காசுக்காக ஆசைப்பட மாட்டேன். பட் வந்து கடவுள் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்தால் தான் நான் எனக்கு நிறைய டெஸ்ட் வந்தது. நான் காசுக்கு ஆசைப்படுறவளா, இல்லை வந்து உண்மையாக இருக்கேனா, நான் யாருக்கும் வந்து யாரையும் ஏமாத்துறேனா, இல்லை மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறேனா, முன்ன ஒன்று சொல்லி பின்ன அவங்கக்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறேனா, புறம் பேசுகிறேனா, மற்றவங்களோட கதையை வந்து நான் சுவாரஸ்யமாக கேட்குறேனா, மற்றவங்கள பற்றி காசி பேசுகிறேனா, இதெல்லாமே நிறையா எனக்கு வந்து வந்தது. எனக்கு நிறைய டெஸ்ட் வந்தது. எல்லா டெஸ்ட்லேயும் நான் பாஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஆக்சுவல் நேச்சரே எனக்கு வந்து ஒரு இலகுன மனசு, யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், நான் உண்டு நான் வேலை உண்டு அப்படின்னு இருப்பேன். ரொம்ப மற்றவங்களுக்காக வந்து பண்ணுவேன். பட் வந்து திரும்பி எனக்கு கிடைக்கிறது எல்லாமே அடி உதை தான். அந்த மாதிரி ஒரு அடி உதைன்னு மீன்ஸ் எனக்கு அது வந்து நான் அன்பு கொடுத்தேன்னா எனக்கு அன்பு உண்மையான அன்பாக எனக்கு திரும்பி வராது. அதில் நிறையா மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அன்பில் என்றைக்குமே மிஸ்டேக் கிடையாது. தவறான பர்சன் மூலமாக நமக்கு கிடைச்ச பாடங்கள் எல்லாமே வந்து மிஸ்டேக்கு தானே. ஸோ அதுலேருந்து நிறையா கற்றுக்க வச்சார். எதுக்கு அந்த சுச்சுவேஷன்லாம் வந்ததுன்னா, எனக்கு டெஸ்டிங்காக வந்திருக்கு அப்படிங்கிறதா. அந்த சேலஞ்சஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணணும், நான் எப்படிங்கிறத கடவுள் எனக்கு வந்து எனக்கே புரிய வச்சு, அவர் அதில் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து எனக்கு வந்து மற்றவங்களுக்கு கைட் பண்ணுற பொறுப்பு, மற்றவங்களுக்கு ஹீல் கொடுக்குற பொறுப்பு, மற்றவங்கள வந்து ஒரு கடவுள் கொடுக்குற அந்த கைடன்ஸை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு ஒர்க்கை வந்து எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். இது வந்து இதெல்லாம் இப்போ நடந்த விஷயம். பட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கும்பிடுவாங்க, சிவன் கும்பிடுவாங்க, முருகன் கும்பிடுவாங்க, இயேசு கும்பிடுவாங்க, அல்லா கும்பிடுவாங்க, வாராகி கும்பிடுவாங்க, நிறைய பேர் நிறையா விதம் கும்பிடுறாங்க. எதை நம்புகிறாங்களோ அவங்களோட வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி அவங்கள அட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னு நம்புகிறாங்க.
கும்பிடுறாங்க, நம்புறது நடக்கும். இதான பிரபஞ்ச விதி. எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் எந்த தெய்வத்தையும் நான் வந்து பெருசா வந்து அட்ராக்ட் ஆகல. நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி, நான் ஒரு ஒரு டிவோஷனல் பெர்சன்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜென்ரலா பண்ணோமா, வேலைய பார்த்தோமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமா, வீட்டு வேலை பார்த்தோமா, பிள்ளைங்கள பார்த்தோமா, அந்த மாதிரி ஒரு பெர்சன் தான் நானு. அ ஆனா வந்து எனக்கு வந்த சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், பெயினா இருக்கட்டும், என்ன கடவுள வந்து தேட வச்சுச்சா, இல்ல கடவுள் என்ன தேடி வந்தாங்களா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு எனக்குள்ள வந்த தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வாராகி தான். நான் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியா இருந்த பெர்சன் நானு. சிச்சுவேஷன் எவ்வளோ ஒரு ஹார்டா இருந்தா கூட, நான் அமைதியா அந்த சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு கண்ணீர் விடுற ஒரு பெர்சனா தான் இருந்திருக்கேனே தவிர, நான் ஒரு ஆக்ரோஷமா அந்த சிச்சுவேஷனை எதிர்த்து போராடுற அந்த மாதிரி ஒரு பெர்சன் கிடையாது. ஆனா அந்த கடவுள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே என்கிட்ட வந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். கடவுள் எனக்குள்ள வந்தாரு. நெறையா வந்து நான் ஆசைப்பட்ட நெறைய ஸ்லோகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த வார்த்தைகளுக்கு வந்து எப்பயுமே வந்து சக்தி உண்டுங்க. ஸ்லோகமா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், அ அந்த அந்த உச்சாடனம் பண்றாங்க பாருங்க, பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு. நான் ஆசைப்பட்டு அந்த விஷயம்லாம் நான் வந்து செஞ்சேன். நெறைய விஷயங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துச்சு. இந்த 1,00,000 தடவை உருவேத்துறது, விநாயகர் ஸ்தோத்திரமா இருக்கட்டும், விநாயகர் அகவலா இருக்கட்டும், திருப்புகழா இருக்கட்டும், அம் கந்தசஷ்டி கவசமா இருக்கட்டும், வாராகி மாலை இருக்கு பாருங்க, அந்த விஷயமா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய ஸ்லோகங்கள், வேல்மாறலா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நான் கஷ்ட காலத்துல என்ன பண்ணிட்டேன், கடவுள பிடிச்சுட்டேன். ஏன்னா, நமக்கு சுத்தியும் வந்து அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், கார்மிக் பெர்சன். இதெல்லாம் என்னன்னா, கடவுள் வந்து நமக்கு குடுக்குற சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்லாம் அடிபட்டா தான் நான் கடவுள தேட முடியும். ஏன்னா, நான் ஆக்சுவலா கடவுள பத்தி எனக்கு தெரியவும் இல்ல. அத பத்தி நான் யோசிக்கவும் இல்ல. சிச்சுவேஷனுக்குள்ள ஒரு சரண்டர் கைதி மாரி ஆயிட்டேன் நானு. சூழ்நிலை கைதின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு போய் நான் இந்த உலகத்துல நான் தான் எல்லாம் பண்ற மாரி, நான் தான் எல்லாம் அடிமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெறைய சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதுலேருந்து வெளிய வரணும்னு எனக்கு தோணல. என்ன நடக்குதுன்னே முதல்ல தெரியல. நான் யாருன்னே தெரியல. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் கார்மிக் பெர்சன்லாம் கடவுள் தான் குடுக்குறது. அவங்க மேல தப்பு கிடையாது. நமக்குள்ள எதிர்ல இருக்கிற எல்லா சிச்சுவேஷனுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற தாட்ஸ் தான். நம்மள நேசிக்கல, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கல, வந்த நோக்கம் என்ன புரிஞ்சுக்கல, நம்ம பண்ணிட்டு இருக்க வேலை தான் நம்மளோட வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்க வேலை ஜென்ரலா எல்லாரும் இந்த உலகத்துக்காக, நம்ம குடும்ப சூழலுக்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது பாதி அளவு நம்ம பண்ணியே ஆகணும். பாக்கி பாதி வந்து நம்ம சோலுக்காக, நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம வந்து அதை நோக்கி போகணும். நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் என்னென்ன விஷயம் பண்ணணும்னா பக்காவாக பண்ணிட்டேன். என்ன மாதிரி ஒருத்தவங்க யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்திலும் குறையே சொல்ல முடியாது. ஆனால் அங்கேயும் வந்து நிறையா வந்து காசிப் பேசுகிறவங்க, குறை சொல்கிறவங்க இருக்க தானே செய்வாங்க. கிரிட்டிசிசம் பண்ணாலே நீ ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஓகே, அந்த ஒரு பார்ட்டை விடுங்க. அதனால கடவுளை பற்றி எனக்கு தெரியாத ஒரு வயசில் ஒரு நேரத்தில் வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஒரு ட்ரிகரன்ஸ் கொடுத்து, ஒரு ட்ராமா கொடுத்து, நிறைய பெயினை கொடுத்து, அதிலிருந்து நான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா ஸ்லோகம் சொல்லி அந்த கடவுளோட சக்தி, அந்த ஒரு பவர், அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியை போய் நான் அட்டைன் ஆகிட்டேன். இப்போ வந்து என்னோடய வாராகி அம்மா கிட்ட நான் ஏதாவது ஒரு ப்ரேயர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, வேண்டுதல் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று நடத்தி கொடுக்கணுன்னு இருக்கும்ல, எனக்கு இது முக்கியமான விஷயம், இது நடந்தே தீரணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், என்னோடய வாராகி அம்மாட்ட மொதல் நாளே வந்து சீலை எடுத்து வச்சுருவேன். சக்கரை பொங்கல் என் கையால் 3 கிலோ கிண்டி வச்சுருவேன். அர்ச்சனை பண்ணிடுவேன். மஞ்சள் குங்குமம் கிழங்கு எல்லாம் வாங்கி வச்சு அம்மா கிட்ட போய் அர்ச்சனை பண்ணி புடவையை சாத்திட்டு வரவங்க எல்லாருக்கும் கொடுப்பேன். அந்த சக்கரை பொங்கல் வந்து எனக்கு 3 கிலோ தான் கிண்ட வரும். அதுக்கு மேலெல்லாம் எனக்கு வந்து செய்ய வராது. எங்கள் வீட்டில் குக்கர் இல்லை. அந்த அளவு தான் எனக்கு செய்ய வரும். அதுவே கிண்டுறது ரொம்ப கஷ்டம், கை வலிக்கும். ஆனால் வந்து எங்கள் அம்மாக்காக எந்த பெயினையுமே நான் தாங்கிக்கிறது இல்லை. ஆனால் மடப்பள்ளியில் இருக்கிறவங்களாம் வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் நாங்கள் கோயிலில் வைக்க மாட்டோம்பாங்க. நீ கோயிலில் வச்சாலும் சரி, என்ன வேணாலும் பண்ணாலும் சரி, நான் எங்கள் அம்மாவோட அந்த காலடி அந்த கதவு கிட்டையாவது நான் வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா நான் செய்கிறதா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு முறையும் நானே தான் கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கோயிலில் எல்லாருக்கும் கொடுக்கும்போது அவங்க ஆசையாக வாங்கிக்குவாங்க. கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் பத்தவே பத்தாது. அடடா, அடுத்த தடவை நிறையா கொண்டு போகணும்னு நினைப்பேன். ஆனால் அந்தளவு தான் என்னால் செய்ய முடியும். ஏன்னா அந்த பொங்கல் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு தடவை வாங்கிட்டு போனவங்க 3 தடவை 4 தடவை வாங்குவாங்க. அவ்வளோ ஆசையாக அம்மாக்காக என்னோடய பெயினே தெரியாது. அன்றைக்கி 2 நாளுமே வந்து அதுக்கு சாமிக்கு உண்டான வேலையை செய்வேன். அப்போ செஞ்சு முடிச்சுட்டு அந்த வேலையை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். இப்போ இந்த விஷயம் நடக்கணும்னு நினைப்பேன்ல, அந்த விஷயத்தை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் தன்னால் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் வச்சுருவேன். தேங்க்ஸ்மா, நீ எனக்கு நடத்தி கொடுத்துட்டேன். அந்த விஷயம் நடக்கவே நடக்காது, நடத்தி முடிச்சுட்டேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போய் அந்த பரிகாரத்தை செஞ்சுருவேன். அந்தளவுக்கு ட்ரஸ்ட்டு தான் நமக்கு வந்து வேணும். கடவுள் மேலேயும் சரி, யூனிவர்ஸ் மேலேயும் சரி, நம்ம அந்தளவு நம்புகிறோமா.
அந்த நம்பிக்கை தான் முக்கியம். எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங்கில் எனக்கு இதெல்லாம் தெரியாது. பட் என்னோட வந்து நான் எந்த அளவுக்கு நான் வந்து வாராகியை கும்பிட்றேன். நீங்கள் யாரை கும்பிட்றீங்களோ, அல்லாவை கும்பிட்றீங்களோ, ஜீசஸை கும்பிட்றீங்களோ, இல்லை சிவனை கும்பிட்றீங்களோ, இல்லை பெருமாளை கும்பிட்றீங்களோ, முருகனை கும்பிட்றீங்களோ, சாய்பாபா கும்பிட்றீங்களோ, ராகவேந்திரா கும்பிட்றீங்களோ, நீங்கள் யாரை வேணாலும் கும்பிட்டுக்கோங்க. பட் நான் இது கதையெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கடவுளை வந்து ஆணித்தனமாக விடாமல் சரண்டரன்ஸ் மோடுக்கு போகிறோமோ, நீ தான் கதி, எனக்கு ஒன்றை விட்டால் யாரும் கிடையாது, எனக்கு வந்து மனுஷங்கள்ட்டலாம் நான் போய் ஹெல்ப்பெல்லாம் கேட்க மாட்டேன், கேட்டாலும் அங்கே கிடைக்காது, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, யாரையும் நம்புறதா இல்லை, எனக்கு நான் வந்து உன்னை மட்டும் தான் நம்புகிறேன், எனக்கு நீ மட்டும் தான் வேணும், நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்காகவும் வேண்டிக்க மாட்டேன், மற்றவங்களுக்காகவும் ஏதாவது அவங்க உடம்பு முடியல அப்படின்னாங்கன்னா அவங்களுக்காகவும் வேண்டிகிட்டு போய் என் கையால் சக்கரை பொங்கல் போட்டு சீலை வாங்கி கொண்டு வச்சுருவேன். அவங்க 4 நாள்லேயே அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். நடக்க முடியலன்னா நடந்துருவாங்க, ஏதோ உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியாயிடும். அது மாதிரி நிறையா மிராக்கள் வந்து எனக்கு அந்த வராகி அம்மா வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட வைப்ரேஷனில் நான் ஆக்டிவேட் டியூன் ஆகிருக்கேன். நிறைய ஸ்லோகம் மந்திரம்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து மைண்ட்லேயும் சரி நம்மளுடைய எண்ணத்துலேயும் சரி அவங்க வந்து உட்காந்துருவாங்க. அவங்களோட ஃப்ரீக்வன்சி நம்மளோட ஃப்ரீக்வன்சி அலைன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எதிரிகளால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு துன்பமும் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நமக்கு முன்னாடி நம்ம கும்பிட்ற தெய்வம் போய் முன்னாடி நின்றுடும். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நாங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுவோம். குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும், ஆன்சஸ்டர்ஸ் ப்ரேயருக்கு, மூதாதையர்களோட ப்ரேயராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிடுவோம். எந்தெந்த அமாவாசைக்கு திதி அமாவாசை விரதம் திதி கொடுக்குற அன்றைக்கி திதி கரெக்டாக கொடுத்துருவோம். அப்புறம் பஞ்சமிக்கு வந்து விரதம் இருக்கிறது, தேங்காய் விளக்கு போடுறது, பௌர்ணமிக்கு பூஜை பண்ணுறது, அமாவாசைக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி முக்கிய தினங்களெல்லாம் நாங்கள் வந்து வீட்டில் பூஜை பண்ணி அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து வீட்டில் வந்து எப்போயுமே ப்ளசண்ட்டாக வச்சுருப்பேன். நான் ஒரு நாளைக்கு என்னோட அந்த சாமி ரூமை வந்து உங்களுக்கு வந்து நான் லைவாக வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். அதில் வந்து அப்படியே அழகாக வந்து அந்த சாமியை வந்து நான் ப்ரேயர் பண்ணி அந்த இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கேன்னே சொல்லலாம். என்னோடய வாராகி அம்மா வந்து விளக்கு ரூபத்தில் இருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்கள தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன்.